இப்போ ஒருத்தர் வீட்ல ஏதாவது ஒரு துக்கமான காரியம் நடந்திருக்குன்னா, அவங்க கிட்ட நீங்க எப்படி துக்கத்தை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். ஓகே. ஹவ் யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பிரஸ் யுவர் சிம்பத்தி. ஓகே. நீங்க உங்க துக்கத்தை அந்த குடும்பத்தோடையோ, உங்க ஃப்ரெண்டுகிட்டயோ எப்படி நீங்க பகிர்ந்து கொள்றீங்க அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இப்போ மேபி அவங்களுக்கு பிஸ்னஸ்ல ஏதோ லாஸ் ஆயிடுச்சு, இல்லாட்டி யாரோ அவங்க வீட்டில் வயசானவங்க யாரோ இறந்து தவறி விட்டார்கள் அப்படின்னாக்கா, நீங்க உங்க அவங்களுடைய துக்கத்தை நீங்க கொள்ளும்போது ஹவ் யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பிரஸ் சிம்பத்தி அதை நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்க போறேன். ஓகே, பார்க்கலாமா? என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது எப்படி இங்கிலீஷ்ல எழுதுறது? இஃப் யூ வாண்ட் டு சே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம் அப்படின்னு நீங்க சொல்லணும்னா அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு இப்ப பார்க்கலாம். My heartfelt condolences. My heartfelt condolences. என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் ஆர் அனுதாபம், அனுதாபங்கள்னு கூட சொல்லலாம். ஓகே, இன்னொரு வகையா நீங்க சொல்லலாம், உங்கள் துக்கம் எனக்கு புரிகிறது. உங்கள் துக்கம் எனக்கு புரிகிறது அப்படின்னு நீங்க சொல்லும்போது அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்கன்னு பார்க்கலாம். I can understand your sorrow. Okay, I can understand your sorrow. இன்னொரு வகையா என் அனுதாபங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் அனுதாபங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் அனுதாபங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். Kindly accept my condolences. Kindly accept my condolences. நீங்கள்
மிகவும் கலக்கம் அடைந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நீங்கள் மிகவும் கலக்கம் அடைந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இதை நீங்க ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போது அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். ஐ திங்க், நினைக்கிறேன் அப்படின்றது ஐ திங்க். நீங்கள் யூ மஸ்ட் பி மிகவும் கலக்கம் அடைந்திருப்பீர்கள். யூ மஸ்ட் பி very, மிகவும்னா very upset or very upsetக்கு பதில் terribly upsetன்னு சொல்லலாம். I think you must be terribly upset. Okay, next one. உங்கள் நினைவுகள் எனக்கு புரிகிறது. நினைவுகள் or நினைப்புகள். ஓகே, உங்கள் நினைப்புகள் எனக்கு புரிகிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்ல போறோம்? I can, எனக்கு நன்று புரிகிறது அப்படின்னு சொல்லும்போது I can very well understand your feelings. I can very well understand your feelings. அடுத்தது, என் அனுதாபம் உங்களுக்கு என்றும் உண்டு. என் அனுதாபம் உங்களுக்கு என்றும் உண்டு. இதை எப்படி எழுதுறது, எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். My sympathy is always there
for you. My sympathy is always there for you. Okay? இப்போ உங்களுக்கு 6 sentences கொடுத்திருக்கேன். I've given you 6 sentences expressing sympathy. Okay? அதாவது அனுதாபம் தெரிவிக்கிறது ஒருத்தருக்கு எப்படின்னு பார்க்க போறோம். என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். My heartfelt condolences. See, there's a new word you're learning. Condolences. அப்படின்னா அனுதாபங்கள்னு அர்த்தம். ஓகே, உங்கள் துக்கம் எனக்கு புரிகிறது. ஓகே, I can understand your sorrow. I can understand your sorrow. என்னுடைய அனுதாபங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? Kindly accept my condolences. Kindly accept my, ஏற்றுக்கொள்றதுன்னா accept. Okay, kindly accept my condolences. நீங்கள் மிகவும் கலக்கம் அடைந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஏதோ ஒரு அசம்பாவிதம், ஏதோ லாஸ் இன் த பிஸ்னஸ் ஆர் லாஸ் இன் யோர் சம் தெஃப்ட் இன் யோர் ஹவுஸ். இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது, தெஃப்ட்னா உங்கள் வீட்டில் ஏதோ திருடு போய் விட்டது அப்படின்னும் போது, என்னுடைய I think you must be terribly upset. நீங்கள் மிகவும் கலக்கம் அடைந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன்றத இங்கிலீஷ்ல I think you must be terribly upset அப்படின்னு நீங்க சொல்லலாம். அங்க போய் நீங்க எந்த இடத்துல எதை பேசணுன்றது நீங்க தெரியணும். அங்க போய் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஆர் வெல் டன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? ஏதோ ஒரு துக்கம் இல்லாட்டி ஒரு ஏதாவது ஒரு லாஸ், அதாவது எதையோ ஒரு பொருளை தொலைச்சிட்டாங்க அப்படின்னா அங்கே போய் ஐ திங்க் யூ மஸ்ட் பி டெரிபிளி அப்செட் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய சிம்பத்தியை ஷேர் பண்ணிக்கணும். உங்கள் நினைப்புகள் எனக்கு புரிகிறது. I can very well understand your feelings. I can very well understand your feelings. நினைப்புகள்னா feelings. என் அனுதாபம் உங்களுக்கு என்றும் உண்டு. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? My sympathy is always there for you. அனுதாபம்னா இங்க sympathy. ஓகே, இந்த அனுதாபம்ன்ற வேர்டுக்கு கண்டோலன்ஸ் சொல்லலாம், சிம்பத்தின்னு சொல்லலாம். ஓகே, துக்கம்னு சொல்லலாம். உங்கள் துக்கம், சாரோ. ஸோ இந்த வார்த்தைகள் தான் நம்ம டு எக்ஸ்பிரஸ் சிம்பத்தி we use all these words. ஓகே, இன்னொரு முறை பார்த்துக்கலாம். வெறும் இங்கிலீஷ் வாக்கியங்களை மாத்திரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். My heartfelt condolences. My heartfelt condolences. I can understand your sorrow. I can understand your sorrow. Kindly accept my condolences. Kindly accept my condolences. I think you must be terribly upset. I think you must be terribly upset. I can very well understand your feelings. I can very well understand your feelings. Very well. Okay? Very
That is, when you pronounce a V word, bite your lower lip with your upper teeth. Labiodental, we call it, okay? I can very well. W words, round your lips. Understand your feelings. My sympathy is always there for you. My sympathy is always there for you. Okay? So 6 sentences I've given you. Practice them well and use them whenever needed. Okay? தேவைப்படும்போது இந்த அனுதாபத்தை உச்சரிக்கும் இந்த வாக்கியங்களை நீங்க பேசி பழகிக்கங்க. ஓகே?